இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்திடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. தயவு செய்து 2 கிழமையால திரும்பி வாங்க. 2 கிழமையால எப்படி சொல்வோம்? In a fortnight. Please come back in a fortnight. Please come back in a fortnight. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Please come back in a fortnight. இதுவே ஒரு மாதத்திற்குள் திரும்பி வாருங்கள். அப்படி என்றால் எப்படி சொல்ல வேண்டும்? ஒரு மாதத்திற்குள். Within a month. Please come back within a month. மறுபடியும் சொல்லி பாருங்கள். Please come back within a month. அவள் இங்கு திரும்பி வரக்கூடாது. எப்படி சொல்ல வேண்டும்? She should not be back here. She should not be back here. இதை வேறெல்லாம் சொல்லலாம். She should not come back here. She should not come back here. She should not return here. She should not return here. வாய மூடிட்டு கவனி. எப்படி சொல்ல வேண்டும்? Shut up and listen. Shut up and listen. Say with me. Shut up and listen. இதுவே கதைக்கிறத நிப்பாட்டிட்டு கவனி. எப்படி சொல்லலாம்? Stop talking and listen. Stop talking and listen. இதுவே வேலை செய்யறத நிப்பாட்டிட்டு கவனி. எப்படி சொல்லலாம்? Stop working and listen. Stop working and listen. இதோ எங்கட பஸ் வருது. எப்படி சொல்லலாம்? Here comes our bus. Here comes our bus. இதோ அவனோட பஸ் வருது. எப்படி சொல்ல வேண்டும்? Very good. Here comes his bus. இங்கு his, our என்பது எங்களுடைய என்ற உடைமையை குறிக்கவில்லை. நாம் வழக்கமாக ஏறி போகின்ற பஸ். கொண்டு வா. எப்படி கேட்போம்? Bring it. Bring it. Again, bring it. அதை கொடு. Give it. Give it. இதை பெற்றுக்கொள். Get it. Get it. போய் எடுத்து வா. எப்படி சொல்ல வேண்டும்? Fetch it. Fetch it. எடுத்துக்கொள். எவ்வாறு சொல்வோம்? Take it. Take it. அப்போ இங்கே கொண்டு வா. எப்படி கேட்போம்? Bring it here. Bring it here. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Bring it here. அங்கே எடுத்துப்போ. எப்படி சொல்வோம்? Very good. Take it there. Take it there. அதை போய் இங்கே எடுத்து வா. எப்படி சொல்ல வேண்டும்? Fetch it here. Fetch it here. Say with me. Fetch it here. அவள் கெஞ்சுவாள் என்று நினைத்தாயா? எப்படி கேட்கலாம்? நினைத்தாயா? Did you think she would beg you? Did you think she would beg you? மறுபடி கேட்டு பாருங்களேன் கூட. Did you think she would beg you? அப்போ நான் உங்ககிட்ட கெஞ்சுவேன் என்று நினைத்தாயா? எப்படி கேட்கலாம்? Did you think I would beg you? Did you think I would beg you? அப்படின்னா அவர்கள் உன்னிடம் கெஞ்சுவார்கள் என்று நினைத்தாயா? எவ்வாறு கேட்கலாம்? Well done. Did you think they would beg you?
Did you think they would beg you? நாங்கள் விரைவில் திரும்பி வருவோம். எவ்வாறு சொல்லலாம்? இனித்தான் நடைபெறப் போகின்றது அப்படின்னா future tense. Well done. We will be back soon. We will be back soon. வேற எப்படியெல்லாம் சொல்லலாம்? We will come back soon. We will come back soon. We'll return soon. We'll return soon. அவள் சொல்வது கேட்கிறதா? அதாவது இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறா, அது உனக்கு கேட்குதான்னு கேட்கிறோம். எப்படி கேட்க வேண்டும்? Do you hear what she is saying? Do you hear what she is saying? Again, do you hear what she is saying? நான் சொல்வது கேட்கலையா? எப்படி கேட்கலாம்? Very good. Don't you hear what I'm saying? Don't you hear what I'm saying? மறுபடியும் கூட சொல்லி பாருங்க. Don't you hear what I'm saying? இப்போ உங்களுக்கான நேரம். அவன் விரைவில் திரும்பி வருவான். அவள் அங்கே போகக்கூடாது. சரியோ இல்லையோ தயக்கப்படாமல் விடைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like, share and subscribe this channel. Thank you for watching.